அன்றைய காலங்களிலே நாங்கள் சொல்றது 1980s அந்த காலங்களிலே மக்களுடைய கவனங்கள் எல்லாமே கிரிக்கெட் தான் இருந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அப்பொழுது ஒரே ஒரு மேட்ச் தான், டெஸ்ட் மேட்ச் என்ற ஒன்று தான் நடக்கிறது. T20, IPL, அந்த T50 அதெல்லாம் அந்த காலங்களில் இல்லாத காலங்கள். அந்த காலங்களிலே எல்லோருடைய கவனங்களுமே அந்த கிரிக்கெட்டில் தான் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு பார்த்தால் இங்கே பிறந்த பிள்ளைகள் என்றாலும் சரி, அல்லது எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த வயதை எட்டியவர்கள் என்றாலும் சரி, எல்லோரும் கவனங்கள் எல்லாம் இங்கத்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரியும் அது வேறு நாட்டு காலநிலைக்கு ஏற்ற மாதிரியும் பேஸ்பால், ஹாக்கி, அதை போன்று எல்லாமே எல்லா இன்டர்நேஷனல் கேம்ஸ்களிலே ஃபோக்கஸ் பண்ணுற காரணத்தினாலே இதனுடைய கவனங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன. இந்தியாவுடைய ஆதிக்கம் இதில் கிரிக்கெட்டில் மட்டுமன்றில்ல, உலகளாவிய அரசியல் ரீதியாக எல்லாத்திலையுமே பங்கெடுப்பு கூடுதலாக தான் இருக்கின்றது. இந்த ஐசிசியை பொறுத்த மட்டிலே, இந்தியன் கிரிக்கெட் ஐசிசியை பொறுத்த மட்டிலே அது சேர்மனாக இருக்கலாம், அது ஜே ஷான், அல்லது சிஇஓ இருக்கலாம் சஞ்சய், இவர்கள் எல்லாரும் இந்தியன்ஸ். அந்த சூப்பர் 8க்கு போறதுக்குரிய டீமுகள் அநேகமாக பார்த்தால் நாங்கள் சொல்ற மாதிரி ஆஸ்திரேலியா, இந்தியா எல்லாம் நாங்கள் ஒரு வெரி ஸ்ட்ராங் டீம். அவங்க இப்போ முந்தைய ஒரு காலத்திலே 1980s வெஸ்ட் இண்டீஸில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 5 பேட்ஸ்மேன்ஸும் போனாலும் பின்னுக்கு வர ஆக்கள் அதை கொண்டு போய் அதை ஃபினிஷ் பண்ணி ஒரு முடிக்கக்கூடிய அந்த ஒரு டேலண்ட் ஒன்று இருக்காது. நல்ல இனிமையான திறமான ஒரு டீம் உண்டு ஸ்ரீலங்கன் டீம். அவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, ஏன்னா சொந்த மண்ணில் விளையாடுறபடியா. அது மாதிரி அவங்களுக்கு விக்கெட் கீப்பர் அவையெல்லாம் நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. அது வடிவா அந்த இதுகளை வடிவா பாவிச்சினோம்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு சூப்பர் 8க்கு போகிறதுக்கு. இப்போ வாரங்கள காலங்களிலே 86ஆம் ஆண்டு விளையாடுற காலங்களில் இப்போ அந்த பிளேயர்ஸ் எல்லாருக்கும், விளையாட்டு வீரர்களுக்கு எல்லாம் ஏறத்தாழ 58, 60, 62 வயசு ஓய்வு பெறுகின்ற காலங்கள். இந்த காலங்களிலே அவருடைய பிள்ளைகள் தான் இந்த முன்னேற்றத்தை கொண்டு போவோம்னு கண்டார். அந்த வகையிலே அந்த பிள்ளைகள் எத்தனை வீதம் எவ்வளவு தங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுக்கிறார்கள் சொன்னால் அது நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எல்லா பிள்ளைகளும் குடிப்பின மாட்டேன். கிரிக்கெட்டா அது ஒரு போரிங் கேம். அது டேக் அபவுட் 5 hours, 8 hours, 9 hours. ஒரு சும்மா இந்த பாஸ்கெட் பாலுக்கு போனோம்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டு போகலாம் குயிக்கா. அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவைகள் பார்க்க கொஞ்சம் பிள்ளைகள் இனிமேல் மாதிரி காலம் பின்னேறம் போய் ஈவன் பெற்றோர்கள் காசை ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வேறு கண்ட்ரிகள், சவுத் ஆப்பிரிக்கா இதற்கு எல்லாத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு அப்படியே சான்ஸ் எல்லாமே இருக்குது. செய்தோடால் இருக்கணும். ஆனால் இன்னுமே நாங்கள் ஆர்வம் கூட காட்ட வேண்டும் அவர்களுக்கு. இன்னும் முன்னேறம், இன்னும் அடுத்த நிலைக்கு வாரத்துக்கு சின்ன காலை 8 மணி 13 நிமிடம். புது காலைக்குடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். உலகக்கிண்ண T20 கிரிக்கெட் போட்டிகள் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றன. 4 குழுக்களாக இந்த குழுக்கள் பிரிக்கப்பட்டு 20 நாடுகள் இந்த போட்டிகளில் பங்கு பெற்ற இருக்கின்றன. கனடாவும் இந்த போட்டியில் பங்கு பெற்ற இருக்கின்றது. இந்த கிரிக்கெட் போட்டி தொடர்பாக, உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக எங்களுடன் முன்னாள் யாழ் சம்பத்ரிசியார் அணியின் 15 வயதுக்குட்பட்ட 17 வயதுக்குட்பட்ட அணியின் தலைவராக இருந்த SW கிங்ஸ்லி இணைந்திருக்கிறார். இவர் சம்பத்ரிசியார் கல்லூரியில் மட்டுமல்ல, கனடாவிலும் கியூபெக் அணியின் 25க்கு கீழ்ப்பட்ட அணியின் தலைவராக இருந்திருக்கின்றார். அதே போல் செஞ்சுரியன் கிரிக்கெட் 88ஆம் ஆண்டிலிருந்து கனடாவில் செஞ்சுரியன் கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தின் ஸ்தாபகராக தொடர்ந்தும் இருக்கின்றார். அதே போல் 2025 60 வயதுக்கு 26ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியின் கனடாவின் விக்கெட் காப்பாளராகவும் இருந்திருக்கின்றார். நாங்கள் விளையாடும் பொழுது, நாங்கள் மாணவர்களாக இருக்கும் பொழுது பார்த்த SW கிங்ஸ்லி இப்பொழுது காற்றலைகளூடாக எங்களுடன் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடர்பாக கலந்துரையாட இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிங்ஸ்லி. வணக்கம் தர்மா. காலை வணக்கம். காலை வணக்கம். சரி, இப்பொழுது இந்த உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியை பற்றி பேசுவதற்கு மிகவும் பொருத்தமான நபர் நீங்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், பாடசாலை காலத்தில் நீங்கள் விளையாடுகின்ற போட்டிகளை பார்த்தவர்களில் நானும் ஒருவன் என்ற ரீதியிலே, இப்பொழுது இந்த உலகக்கிண்ண போட்டிகள், முன்பெல்லாம் இந்த உலகக்கிண்ண போட்டி என்று சொன்னாலே ஒரு பரபரப்பு இருக்கும். இந்த உலகக்கிண்ண போட்டிகள் எப்பொழுது வருகின்றது என்று சொல்லி நாங்களே எங்களுக்கு இடையில் ஒரு நாடுகளாக, குழுக்களாக பிரிந்து இந்த விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடுவோம். ஆனால் இப்பொழுது இந்த உலகக்கிண்ண போட்டி ஏதோ ஒரு போட்டி வருகின்றது என்ற மாதிரியான நினைப்பு தான் இந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இருக்கின்றது. அந்த முன்னைய காலத்தில் இருந்த அந்த ஒரு ஆர்வம், அதாவது கிரிக்கெட் என்று பார்க்க வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் நண்பர்களின் வீடுகளுக்கு செல்வோம், அல்லது இந்த கிரிக்கெட்டை பார்ப்பதற்காகவே இந்த பாடசாலைகளுக்கு கட்டடித்த நாட்களும் இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கிரிக்கெட்டின் அந்த மக்களிடையே, ரசிகர்களிடையே இருக்கின்ற அந்த ஆர்வம்,
அதாவது ஒரு உலகக்கிண்ண போட்டியில் முன்பல் இருந்த ஆர்வம் இப்பொழுது குறைந்து விட்டது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம்? நீங்கள் சொன்னது தர்மா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா என்று சொன்னால், அன்றைய காலங்களிலே நாங்கள் சொல்றது 1980s அந்த காலங்களிலே மக்களுடைய கவனங்கள் எல்லாமே கிரிக்கெட் தான் இருந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அப்பொழுது ஒரே ஒரு மேட்ச் தான், டெஸ்ட் மேட்ச் என்ற ஒன்று தான் நடக்கிறது. T20, IPL, அந்த T50 அதெல்லாம் அந்த காலங்களில் இல்லாத காலங்கள். அந்த காலங்களிலே எல்லோருடைய கவனங்களுமே அந்த கிரிக்கெட்டில் தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு பார்த்தால் இங்கேருந்து பிறந்த பிள்ளைகள் என்றாலும் சரி, அல்லது எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த வயதை எட்டியவர்கள் என்றாலும் சரி, எல்லோரும் கவனங்கள் எல்லாம் இங்கத்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரியும், அது வேறு நாட்டு காலநிலைக்கு ஏற்ற மாதிரியும், பேஸ்பால், ஹாக்கி, அதை போன்று எல்லாமே எல்லா இன்டர்நேஷனல் கேம்ஸ்களிலே ஃபோக்கஸ் பண்ற காரணத்தினாலே இதனுடைய கவனங்கள் குறைந்து கொண்டு வருகின்றது. ஸ்பெஷலி ஐபிஎல்ல வந்து 55-60 மேட்சஸ் நடந்து இருக்க எல்லோரும் எல்லோருடைய கவனங்களும் ஏன் எங்களுக்கு டைம் இல்லை, இதை பார்ப்பதற்கு டைம் இல்லாமல் இருக்குது, ஏன்னு சொன்னா எல்லா பகலும் என்னென்று பார்க்கிறது. ஸோ என்னென்று சொல்லி கவனங்களை அவர்கள் குறைக்கின்ற அந்த ஒரு சந்தர்ப்பத்தால் தான் இந்த ஈடுபாடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. மற்ற மாதிரி பார்த்தால் இன்னும் சொல்லக்கூட போனால் இன்னும் சில பகுதியான நாட்கள் வந்து இன்னும் கவனத்தில் தான் இருக்கின்றார்கள். ஸ்பெஷலி நாங்கள் இப்போ இந்தியாவில் மேட்ச் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் 105,000 1,05,000 பேர் பார்வையாளர்கள் சொன்னால் அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே இருக்கின்ற ஒரு காலகட்டங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்பொழுது கவனம் மாறி இருக்கின்றது, ஆனால் நீங்க சொன்ன மாதிரி குறைந்துதான் இருக்கின்றது. அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். சரி, பொதுவாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் இந்தியாவை இந்த கிரிக்கெட் குறிப்பிட்டு இருந்தீர்கள். இந்த உலக கிரிக்கெட் கவுன்சில் ICC எனப்படும் இடத்தில் இந்தியாவின் ஆதிக்கம் என்பது இப்பொழுது வலுவாகவே இருக்கின்றது. அதை பல முன்னாள் கிரிக்கெட் விளையாட்டு விமர்சகர்கள், வர்ணனையாளர்கள் இருப்பவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த கிரிக்கெட் இந்த T20 உலக கோப்பை போட்டியும் பலத்த சர்ச்சைகளுடன் தான் ஆரம்பமாகி இருக்கின்றது. பொதுவாக இந்த பங்களாதேஷ் அணி இந்த போட்டியில் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் இந்த IPL-இல் அவருடைய வீரர் ஒருவர், பங்களாதேஷ் வீரர் முஹஜிஸ் ரஹ்மான் விளையாட மறுத்ததன் காரணமாக இவர் பங்களாதேஷ் அணி இந்தியாவில் தாங்கள் போட்டிகளில் விளையாட மாட்டோம், தங்களுக்கு அந்த இந்தியாவில் நடக்கின்ற போட்டிகளை இலங்கைக்கு மாற்றி தருமாறு கேட்டிருந்தார்கள். அதன் காரணமாக பங்களாதேஷ் அணி இந்த போட்டியிலிருந்து வெளியேறி இருக்கிறது. பின்னர் பாகிஸ்தானும் இதில் விளையாட மாட்டார்கள் என்று இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் வந்து இந்தியாவுடனான குழுநிலை போட்டிகளில் தாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இந்தியாவின் இந்த ஆதிக்கம் இந்த கிரிக்கெட் கவுன்சிலில் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். என்னவென்றால் இந்தியாவுடைய ஆதிக்கம் இதில் கிரிக்கெட்ல மட்டுமன்றில்ல, உலகளாவிய அரசியல் ரீதியாக எல்லாத்திலையுமே பங்கெடுப்பு கூடுதலாக தான் இருக்கின்றது. இந்த ஐசிசியை பொறுத்த மட்டிலே, இந்தியன் கிரிக்கெட் ஐசிசியை பொறுத்த மட்டிலே அது சேர்மனாக இருக்கலாம், அது ஜே ஷான், அல்லது வந்து CEO இருக்கலாம் சஞ்சய், இவர்கள் எல்லாரும் இந்தியன்ஸ். இதை விட இன்னொரு கமிட்டி மெம்பர்ஸை பொறுத்த மட்டும் அதுலேயும் 1-2 பேர் இந்தியன்ஸ் இருக்கிறோம். இவர்களுடைய ஓட்டிங்களும் அதில் பார்க்க போகின்ற பொழுது அவர்களுக்கு தான் அது சாதகமாக இருக்கின்றது. நீங்கள் பங்களாதேஷ், பாகிஸ்தான் என்ற அந்த அணியை பொறுத்த பார்க்க போன்றால், பாகிஸ்தான் அணி இந்தியாவிலே விளையாடு என்று சொல்லி ICC ஏற்கனவே அதை அப்ரூவ் எடுத்து அதை தீர்மானித்து விட்டது, அது விளையாடலாம் என்று. அது ஒரு பக்கம் சரி. ஆனால் பங்களாதேஷ் எடுத்ததற்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிளேயருடைய கன்சர்ன் இருந்தாலும், இந்த மூல காரணமாக நீங்கள் எல்லா மீடியாக்களையும் பார்த்தாலும் சரி, இதிலேயே அரசியல் பங்களிப்பு, அவருடைய அரசாங்கம் இதை ஈடுபட்டுத்தான் இந்த போட்டியை நிப்பாட்டி இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் அவருடைய அரசாங்கத்துடைய ஈடுபாடு இந்த மேட்சை நிப்பாட்டினதுக்குரிய காரணத்திலே 90% பங்கு இருக்கிறது தான் நான் சொல்லுகிறேன். என்ன ரீசனுக்காக விளையாட மாட்டது என்று சொன்னதுக்கு ICC வேறொரு தீர்மானத்தை எடுத்து பங்களாதேஷை வேற கண்ட்ரியில் இப்ப ஸ்ரீலங்காவில் கொண்டு பாகிஸ்தானை விளையாடுற மாதிரி பங்களாதேஷை ஏன் விட்டிருக்கலாம் என்ற ஒரு தீர்மானம். ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் ஒன்று, அதில் ICC-ல இருந்து அதை வெளியேற்றுவதற்கு ஏன் வெளியேற்றினார்கள் என்று சொன்னால், அதை நான் உண்மையாவே திரும்பியும் ஒரு தீர்மானித்திருக்கலாம், ICC ஒரு கன்சிடர் பண்ணி இருக்கலாம், அவை ரீகன்சிடர் பண்ணி எடுத்திருக்கலாம் என்றுதான் என்னுடைய கருத்து. அவைகளை இதிலிருந்து விளக்கக்கூடாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு ஆதரவாளர்களுடைய கருத்தும் அதுதான் என்பது எனக்கு தெரிந்த அளவுக்கு தெரிந்தது. சரி, பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த குழுநிலை போட்டிகள் ஆரம்பமாகிறது. 20 நாடுகள் இந்த போட்டியில் பங்கு பெற்ற இருக்கின்றன. அந்த குழுநிலை போட்டிகளில் ஆரம்ப போட்டிகள் கொஞ்சம் சூடு பிடிக்காமல் இருந்தாலும் பிறகு பலமான அணிகள் மோதுகின்ற பொழுது இந்த T20 போட்டி நிச்சயம் சூடு பிடிக்கும். உங்களுடைய கணிப்பின்படி இந்த 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு இந்த அணிகள் இருக்கின்ற பொழுது இந்த போட்டியில் உங்கள் தெரிவின்படி பலமான அணிகள்
எதுவாக இருக்கும்? இந்த குழுநிலை போட்டிகள் எப்படி நடக்கப் போகின்றன? இந்த குழுநிலை போட்டிகள் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ், அதாவது யாருமே எதிர்பார்க்காத, இப்பொழுது சொல்லுவார்கள் இந்த சிண்ட்ரெல்லா டீம் என்ற மாதிரி ஏதாவது ஒரு அணி வந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த போட்டிகள் தொடர்பான உங்கள் ஒரு கணிப்பு எப்படி இருக்கப் போகின்றது? யா T20 என்றது பொழுது டீம்களுக்கு நாங்கள் இந்த பேட்டிங், பவுலிங் 2 சைடும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு டீமை தான் நாங்கள் கன்சிடர் பண்ண போனோம். 2025ஆம் ஆண்டு பார்க்கின்ற பொழுது ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து, ஆம், அது அப்படியான டீம்கள் 4 டீம்களை நாங்கள் சொல்லலாம். அந்த 4 டீம்களில் நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் சைடும் பவுலிங் சைடும் இருக்கிறபடியால் அவர்களுக்குரிய சான்ஸ் இருக்கிறது அந்த சூப்பர் 8க்கு போகிறதுக்கு. 20 டீம்களிலே நாங்கள் வந்து ஒவ்வொரு டீம்களுக்கும் உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் ஆதரவாளருக்கு தெரிந்திருக்கும், பார்வையாளருக்கு ஒவ்வொரு டீம்களுக்கும் 4 விளையாட்டு போட்டிகள் இருக்கின்றது தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த 4லே 4 குரூப்பாக பிரித்து 20 டீமே 4 குரூப்பாக பிரித்து முதல் ஃபர்ஸ்ட் 2 வாரர்கள் அவையில் சூப்பர் 8க்கு போவின. அந்த சூப்பர் 8க்கு போறதுக்குரிய டீம்கள் வந்து அநேகமாக பார்த்தால் நாங்கள் சொல்ற மாதிரி ஆஸ்திரேலியா, இந்தியா எல்லாம் வந்து நாங்கள் ஒரு வெரி ஸ்ட்ராங் டீம். அவங்க இப்போ முந்தைய ஒரு காலத்திலே 1980s வெஸ்ட் இண்டீஸில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 5 பேட்ஸ்மேன்ஸும் போனாலும் பின்னுக்கு வர ஆக்கள் அதை கொண்டு போய் அதை ஃபினிஷ் பண்ணி ஒரு முடிக்கக்கூடிய அந்த ஒரு டேலண்ட் ஒன்று இருக்காது. அது மாதிரி ஆஸ்திரேலியன்ஸுக்கு இருக்குது. இப்படியான டீம்களுக்கு சான்சஸ் கூட இருக்குது சூப்பர் 8க்கு போகிறதுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன சர்ப்ரைஸும் நடக்கலாம் என்னன்னு சொன்னால் 20 ஓவர்ஸில் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக குயிக்காக ரன் எடுக்கணுன்றதுக்காக சில நல்ல பேட்ஸ்மேன்ஸும் நல்ல டைமில் உடனே அவுட் பாக் போயிடும். ஒரு டீமில் ஒரு 3 நல்ல பேட்ஸ்மேன் அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம்னு சொன்னால் அந்த டீம் வந்து உடனேயே அது தோல்வியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இது பெரிய சொல்வது சரியான ஒரு கஷ்டமான இது. பட் ஸ்ட்ராங் என்று பார்த்தால் நான் சொல்வேன் இந்தியா, ஆஸ்திரேலியா, இப்படியான டீம்கள் வந்து இங்கிலாந்து இவையெல்லாம் வந்து 2025 ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். T20யில் ஒரு சக்ஸஸான டீமாக காட்டியிருக்கிறோம். சான்சஸ் இருக்குது. ஒன்று இந்தியாவுக்கு நான் சொல்ல மாதிரி நீங்கள் சொன்ன கூட சான்ஸ் இருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய சொந்த மண்ணிலே விளையாடுகின்ற பொழுது ஆதரவாளர்கள் இவர்களெல்லாம் இனிமேல் இருக்கின்ற அப்படி இருக்க பொழுது அவர்களுக்கு சான்ஸ் கூட. அதை விட லாஸ்ட் இயரும் அவர்கள் சாம்பியன்ஸ் எடுத்த அந்த இருக்கிறது. இப்பொழுது T20யில் அவர்கள் பார்த்தா நம்ம டாப்பில் நம்பர் 1ல் இருக்கணும். ஸோ சூரியகுமாருடைய தலைமையில் அவைகளும் செய்யலாம்னு ஏன் ஸ்ரீலங்கா கூடயே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு டீம் ஒன்று இருக்கின்றது. அப்படி ஸ்ரீலங்காலையும் டீம் நடக்கிறபடியா எல்லா மேட்சஸ் செல்வாசி மேட்சஸ் அங்கேயும் நடக்கிறபடியா கேண்டியில் மற்றது SSC கிரிக்கெட் கிளப்பில் அந்த கிரவுண்டில் எல்லாம் அவருக்கு பழக்கமான பரிச்சயமான கிரவுண்டுபடியால் சிலவழில் அவையிலும் அந்த ஒரு சூப்பர் 8க்கு போகிறதுக்கூடிய சான்சஸ்கள் கூட இருக்கிறது தான் என்ற கருத்து. எங்கே இலங்கை அணியை தொடாமல் போய்விடுவீர்கள் என்று எதிர்பார்த்திருந்தேன். இலங்கை அணியையும் இறுதியில் தொட்டு விட்டீர்கள். பொதுவாகவே இலங்கை அணியின் ஆட்டத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்ட பொழுது இளம் வீரர்களை கொண்டதாகத்தான் இந்த அணி இருக்கின்றது. இந்த சுருக்கமாக இந்த இலங்கை அணியை பொறுத்தவர்கள் அவருடைய பலம் அவர்களுடைய பிழையினம் என்று சொல்லி நீங்கள் எதை குறிப்பிடுவீர்கள்? இலங்கை அணி என்று சொன்னால் என்ன இது என்று சொன்னால் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உள்ளவர்கள் என்று வந்து நாங்கள் சொல்வது ஒரு 20 விதமானதான் அந்த அனுபவம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். மிச்சமெல்லாம் இளம் வீரர்கள் என்றபடியால் அந்த அனுபவத்தினால் மற்ற டீமுகள் இவர்களை சில வேளையிலே வெல்லக்கூடிய சான்ஸ்கள் இருக்கலாம். பேட்டிங் ஆர்டர் எடுத்து பேட்டிங் ஆர்டரை மாற்றி அல்லது என்ன செய்து அதை போயக்க என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் என்று அந்த இதுகள் சில 25, 26, 27 வயசு அந்த இளம் வீரர்களுக்கு இலங்கை வீரர்களுக்கு அந்த அனுபவங்கள் சில இருக்காமல் இருக்கலாம். ஆனால் நல்ல இனிமையான திறமான ஒரு டீம் உண்டு ஸ்ரீலங்கா டீம். அவர்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா சொந்த மண்ணில் விளையாடுறபடியால் அது மாதிரி அவர்களுக்கு விக்கெட் கீப்பர் அவையிலெல்லாம் நல்ல சப்போர்ட்டுகள் இருக்குது. அது வடிவாக அந்த இதுகளை வடிவாக பாவிச்சிடும் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சூப்பர் 8க்கு போகிறதுக்கு. ஏனென்றால் அது யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு காரணத்தினால் அந்த அனுபவத்தையும் யங்ஸ்டர்ஸையும் ஒரே விதத்திலே பாவித்தார்கள் என்று சொன்னால் சூப்பர் 8 நல்ல சான்ஸோடு இருக்குது. அவர்கள் குரூப்புகளும் கொஞ்சம் ஓரளவான பெரிய ஸ்ட்ராங்கான குரூப் மாதிரி பெருசாக இல்லை. இருந்தாலும் என்னென்ன நடக்கும் எந்த சந்தர்ப்பங்கள் என்னென்ன மாதிரியும் தெரியும். நியூசிலாந்து இதில் எல்லாம் அவர்களோடு இருக்கிறபடியால் ஒரு கால அவர்களுக்கு சான்ஸ் இருக்குது. சூப்பர் 8க்கு போகிறது சான்ஸ் இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா டீம் நாங்கள் விடையில நாங்கள் ஸ்ரீலங்கா சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி என்றபடியாக தான் நாங்கள் நியூயார்க்லேயே T20 நடக்க எல்லாம் நாங்கள் பஸ்ல எல்லாம் போன காலங்கள் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்தது. சப்போர்ட் பண்ணத்தான் போனாங்க. சப்போர்ட் இருக்குது. பட் அவையில் அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிற அந்த அனுபவங்கள் சில வழியில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியால் சூப்பர் 8 அவையில் தாண்டி வினமோ ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறது வழியா அதுதான் அவையில் நல்ல ஒரு டீம் தான். சரி, பொதுவாகவே இந்த விளையாட்டை விளையாட்டாகவும் அரசியலை அரசியலாகவும் பார்க்க வேண்டும் என்ற கருத்தும் இருக்கிறது. இதை விட்டு இப்பொழுது நீங்கள் இளம் வயதில், அதாவது சம்பத்ரிசியார் அணியின் 15 வயது 17 வயது அணியின் தலைவராக இருந்திருக்கின்றீர்கள். அன்றிலிருந்து இன்று வரை கனடாவில் கிரிக்கெட்டுடன் உங்களுடைய வாழ்க்கை போகின்றது. கனடாவில் செஞ்சுரியன்
கிரிக்கெட் அணியின் ஸ்தாபகராக தொடர்ந்தும் இருக்கின்றீர்கள். இப்பொழுது 2025இல் 55 வயதுக்குட்பட்ட அணியின் கனடா அணியின் விக்கெட் காப்பாளராகவும், 2026இல் 60 வயதுக்குட்பட்ட அணியின் விக்கெட் காப்பாளராகவும் இருக்கின்றீர்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கனடாவில் அந்த கிரிக்கெட்டின் வளர்ச்சி, குறிப்பாக நமது சமூகத்தினுடைய இளைஞர்களிடையே எப்படி இருக்கின்றது? அதற்காக தமிழ் சமூகம் இந்த கிரிக்கெட்டை தமிழ் இளைஞர்களிடையே கொண்டு செல்வதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கருத்து ஒன்று. என்ன இதென்று சொன்னால், கனடாவிலே நாங்கள் வந்த காலங்களிலே 1986ஆம் ஆண்டு காலங்களிலே 88ஆம் ஆண்டு நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழர்களுக்கென்று ஒரு ஒரு அடையாளம் ஒன்று வேண்டும் கனடாவிலே என்றதுக்காக ஒரு டீமை நாங்கள் செஞ்சுரியன்ஸ் என்று தமிழ் ஒரு கழகம் ஒன்றை ஆரம்பித்தோம். அதிலே ஒரு வியப்புக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் தர்மா, அது ஒரு காலத்திலுமே நடக்கிற விஷயம். 11 பேரில் 9 கேப்டன்ஸ், 9 இலங்கையிலே 9 ஸ்கூல்ல கேப்டன் பண்ணின அவ்வளோ பிளேயர்ஸும் நாங்கள் ஒரே இடத்துல டொரண்டோவில் மீட் பண்ணி டொரண்டோ செஞ்சுரியன்ஸ் கிளப்பை ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாமே மூவ் பண்ணிக்கொண்டே நாங்கள் போய் சாம்பியன்ஸாக வந்து அந்த காலங்கள் அடையாளம் காட்டினது உண்மையாகவே நாங்கள் தமிழர்கள் என்று எங்கள் வெஸ்ட் இண்டீஸுக்காக இருக்கலாம், அல்லது இந்தியன்ஸுக்காக இருக்கலாம், பாகிஸ்தானுக்காக இருக்கலாம், எல்லா கண்ட்ரிகளுக்கும் நாங்கள் கனடாவில் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் டேலண்டான கிரிக்கெட் டீம் இருக்குன்னு அடையாளம் காட்ட தொடங்கினது செஞ்சுரியன்ஸ். அதைத் தொடர்ந்து நொதர்ன் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அவையில் எல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் வந்திருந்ததை நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு என்ன சொன்னால், இப்போ வாரங்கள காலங்களிலே 86ஆம் ஆண்டு விளையாடுற காலங்களிலே இப்போ அந்த பிளேயர்ஸ் எல்லாருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு எல்லாம் ஏறத்தாழ 58, 60, 62 வயசு ஓய்வு பெறுகின்ற காலங்கள். இந்த காலங்களிலே அவருடைய பிள்ளைகள் தான் இந்த முன்னேற்றத்தை கொண்டு போவோம் என்று கனடாக்கு. அந்த வகையிலே அந்த பிள்ளைகள் எத்தனை வீதம் எவ்வளவு தங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எல்லா பிள்ளைகளும் குடிப்பின மாட்டேன். கிரிக்கெட்டா அது ஒரு போரிங் கேம். அது டேக் அபவுட் 5 hours, 8 hours, 9 hours. ஒரு சும்மா இந்த பாஸ்கெட் பாலுக்கு போனோம்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டு போகலாம் குயிக்காக. அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவையில் பார்க்க கொஞ்சம் பிள்ளைகள் இனிமேல் இந்த மாதிரி காலம் பின்னேறம் போய் ஈவன் பெற்றோர்கள் எல்லாரும் காசை ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வேறு கண்ட்ரிகள் சவுத் ஆப்பிரிக்கா இதற்கு எல்லாத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு அப்படியே சான்ஸ் எல்லாமே இருக்குது. செய்தோடான் இருக்கணும். ஆனால் இன்னுமே நாங்கள் ஆர்வம் கூட காட்ட வேண்டும் அவர்களுக்கு. இன்னும் முன்னேறம் இன்னும் அடுத்த நிலைக்கு வாரத்துக்கு சின்னவர்களுக்கு என்ன போகிற போக்கிலே நாங்கள் இப்போ 88ஆம் ஆண்டுலேருந்து இப்போ இருந்தும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கிரிக்கெட் விளையாடுற தமிழ் சமூகம் என்னை பொறுத்தவரையிலே குறைந்து கொண்டு தான் போகின்றது. என்னென்னு சொன்னால் அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய பங்களிப்பு, கவர்மெண்ட் அதற்கு சப்போர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்கெட் பாலோ, ஹாக்கியோ அல்லது என்ன இதை நீங்கள் எடுத்தாலும் சொன்னாலும் அது கவர்மெண்டோட சப்போர்ட்டும் இன்கம் அது எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு பெரியதாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கனடா டீமை செலக்ட் பண்ணி கொண்டு ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அவைகளுக்குடைய செலவுகள் 50 விதமான செலவுகளை அவர்கள் பொறுக்க வேண்டும். அவைகள் 2 கிழமை 3 கிழமை வேலையிலிருந்து நிற்க வேண்டும். அதை விட கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட்டுமே பண்ணாது. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாரும் ஸ்பெஷலி அதை விட இப்போ நடக்க போகிற வேர்ல்ட் கப்புக்கு நீங்கள் கனடா டீமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெதர் வின்டர். இங்கே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. நாங்கள் ஸ்ரீலங்காலேயோ இந்தியாவிலேயோ போய் எங்களை பிளேஸ் ரங்கின உடனே வெதர் கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட்லி சரியான சேஞ்ச். அப்போ அதை அடாப்ட் பண்ணி அதுக்கு வாரத்துக்கு இன்னொரு 1 வீக் ஒரு 3 மேட்ச் 2 மேட்ச் தேவை. அப்போ அந்த 2 மேட்சுக்கு போய்க்க அந்த குவாலிஃபிகேஷன் சூப்பர் 8க்கு போகிற சான்ஸ்கள் குறைவாக வரும். இதுதான் அந்த மெயின் இது. இப்போ நாங்கள் இப்போ 2025 நாங்கள் O50க்கு நானும் ஜூடு மற்றது ராஜா 3 பேரும் தமிழ் சமூகத்திலேருந்து போய் பங்களிப்பு செய்து நாங்கள் இதே சிச்சுவேஷன் தான் எங்களுக்கு. நாங்கள் February 6 எங்களுக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணது. இங்கே விண்டருக்கு அப்படியே அங்கே போய்க்க எங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்லி சேஞ்ச். விக்கெட் கீப்பிங்னு சொன்னால் விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் எல்லாத்தையும் போட்டு கொண்டு அதில் 45 overs அதில் நாங்கள் நிற்கிறது அந்த வேதலுக்குள்ளே நிற்கிறன்றது நாங்கள் விளையாடுறது 45 overs. அது சரியான ஒரு கஷ்டமான இந்த நிலை தான் இந்த கனடா டீமுக்கு வரக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொன்னால் எவ்வளோதான் இருந்தாலும் மற்றது நல்ல பிளேயர்ஸ் போகிறதுக்குரிய சான்சஸ் சரியான குறைவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த நான் சொன்ன கேட்டகரி சேலரியை போகணும், அவைகள் தங்களை வேலையை விட்டுட்டு போகணும், அதை விட அவர்கள் தங்கட காசுலேருந்து தான் கொண்டு போகணும். இந்த இதுகளால் இது கொஞ்சம் எங்களுடைய கனடா டீம்களுடைய பலம் குறைவாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ் சமூகத்தை பொறுத்த மட்டும் தமிழ் சமூகம் இன்னும் நாங்கள் அக்கறை எடுக்க வேண்டும். சிறுவர்களை ஊக்குவித்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அதை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம்ன்றது அதை நாங்கள் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியும் அப்படித்தான் செய்ய வேண்டிய சில. நான் எத்தனையோ பேரோட எத்தனையோ அனுபவம் உள்ள ஆக்கள், என்னையை விட அனுபவம் உள்ள ஆக்களோட எல்லாம் கதைச்சிருக்கிறேன். ஆனால் அவர்களும் சொல்கிறார் செய்யத்தான் வேணும் என்று. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ன்றதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும்.
பொதுவாகவே இப்பொழுது இளைஞர்கள் மத்தியில் இந்த விளையாட்டு ஏதாவது ஒரு விளையாட்டில் ஈடுபட்டால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் சிறப்பாக இருப்பார்கள் என்று இருக்கின்றது. தமிழ் சமூகத்திடையே இந்த கிரிக்கெட் விளையாடுவது இளைஞர்களிடையே வர வேண்டும். எங்களுடைய கனடா தேசிய அணியில் தமிழர்கள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. நன்றி. இந்த வேளையில் கிங்ஸ்லி இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. பிறிதொரு பொழுதில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் உங்களுடன் பேசத்தான் இருக்கின்றோம். அந்த பொழுதில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி கிங்ஸ்லி. நன்றி தர்மா. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சிஎம்ஆருக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.